மற்ற 3 எக்கால சத்தங்கள். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வரக் கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தேவனுக்கு முன்பாக 7 தூதர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய எக்காலங்களை ஊதுகிறார்கள். இதுவரையிலும் 4 எக்காலங்கள் ஊதப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 எக்காலங்கள் உள்ளது. அந்த 3 எக்காலங்களும் ஊதப்படும் போது பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வரும் என்று முன்னெச்சரிப்பாக சொல்லப்படுகிறது. ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வருகிறான். இவன் விரைவாக வருகிறான். இவனுடைய வேகத்தை காண்பிப்பதற்காகவே இவன் பறந்து வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வரும் என்று அந்த தூதன் சொல்லுகிறான். அவன் மகா சத்தமிட்டு பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்லுகிறான். இதற்கு முன்பு உண்டான அழிவையும் சேதங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இனிமேல் உண்டாகப் போகிற அழிவும் சேதமும் மிகவும் அதிகமாயிருக்கும். இந்த பேரழிவை வலியுறுத்தி சொல்வதற்காக தூதன் 3 முறை ஐயோ என்று சொல்லுகிறான். பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு 3 மடங்கு ஐயோக்கள் உண்டாகும். தேவனுடைய கோபம் நம்மீது கொஞ்சமாக வரும்போது உடனே நாம் மனம் திரும்பி விட வேண்டும். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி மனம் திரும்பாமல் இருப்போம் என்றால் நம்மீது தேவனுடைய கோபம் அதிகமாய் வரும். கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது உடனே மனம் திரும்பி விடுவது நமக்கு நல்லது. மனம் திரும்பாதவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். கிருபையின் காலத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நியாய தீர்ப்பின் காலத்தில் தேவனுடைய நீதி மாத்திரமே வெளிப்படும்.